ஒலியை விட 20 மடங்கு வேகத்தில் பாய்ந்து சென்று எதிரியின் இலக்கை தாக்கக்கூடிய அக்னி-5 ஏவுகணை வெற்றிகரமாக பரிசோதனை நடத்தப்பட்டது. ஒரிசாவில் வீலர் தீவில் இருந்து இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. 17.5 மீட்டர் நீளமுடைய அக்னி-5 ஏவுகணையை பரிசோதிப்பது என்பது இந்திய பாதுகாப்புத்துறையின் நீண்டகால கனவுகளில் ஒன்றாக உள்ளது. 1500 கிலோ எடை கொண்ட அணு ஆயுதங்களை தாங்கிச் சென்று 5000 கிலோமீட்டர் தூரம் வரை பாய்ந்து எதிரியின் இலக்கை தாக்கக்கூடியது அக்னி-5 ஏவுகணை. சமீப காலமாக சீனாவில் இருந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வரும் நிலையில் அதனை சமாளிப்பதற்கு ஏற்ற வகையில் அக்னி-5 ஏவுகணையை இந்தியா உருவாக்கியுள்ளதாக கருதப்படுகிறது. சீனாவின் வடகோடி எல்லையை கூட அக்னி-5 ஏவுகணை தாக்கவல்லது. அத்தகைய சக்தி வாய்ந்த அக்னி-5 ஏவுகணை இன்று காலை ஒடிசாவின் வீலர் தீவில் இருந்து வெற்றிகரமாக பரிசோதனை செய்யப்பட்டது. இந்திய பாதுகாப்புத்துறை வட்டாரங்களைச் சேர்ந்த முக்கிய அதிகாரிகள் முன்னிலையில் இந்த சோதனை நடைபெற்றது. இந்த சோதனை மூலம் கண்டம் விட்டு கண்டம் சென்று தாக்கும் அணு ஆயுத ஏவுகணையை வைத்துள்ள நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் சேர்ந்துள்ளது. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரான்ஸ் ஆகிய நாடுகள் இந்த பட்டியலில் ஏற்கனவே இடம்பெற்றுள்ளன. அக்னி-5 ஏவுகணை சோதனை மூலம் இந்திய ராணுவத்தின் பலம் மேலும் அதிகரித்துள்ளது.